பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர் பேசும்போது ரொம்ப ஒரு வீரியமாக திமுகவுக்கு நேரடியான சவால் விடுத்திருக்கிறாரு. அதாவது அதிமுகவில் சி.வி. சண்முகம் பேசுவதை விட கொஞ்சம் அதிகமாக ஆதவ் அர்ஜுனாவுடைய டோன் தெரிகிறது. அதாவது தைரியம் இருந்தால் கை வைத்துப்பார், எங்கள் தலைவரின் வீட்டுக்குள் நுழைந்து விட முடியுமா உன்னால்? அப்படி நீ நுழைந்தால் கல்லூரி மாணவர்கள் சும்மா விட மாட்டார்கள் அப்படின்றார். அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்களின் படை தங்கள் கட்சியின் பின்னால் இருக்கிறது என்று திமுகவுக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறாரு. திமுக இதை எப்படி எடுத்துக்கும்? ஆதவ அர்ஜுனா பேச்சை இதுக்கு மேலேயும் பொருட்படுத்தாமல் இருந்துட முடியுமா? திமுக தலைமை இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பார்களான்னு தெரியல. யாராவது பேசுவாங்க, செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் அமைச்சர்கள் கூட பதில் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்படி வளர்த்து விட்ட கட்சி திமுக தானே. ஆதவ அர்ஜுன இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வளர்த்து விட்ட கட்சி எந்த கட்சி? ஆனால் அவர் தானே பாவ மன்னிப்பு கேட்குறாரு. அந்த கட்சியை நான் வளர்த்து விட்டது நான், ஆட்சிக்கு கொண்டு வந்தது நான், அதற்காக மக்களிடம் நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்றாரு. எனக்கு அதிமுக திமுகவில் 80களில் இருந்து 2 கட்சிகளுக்கு மாறி மாறி பயணம் செய்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள். எம்ஜிஆர் வளர்த்த தலைவர் இருக்கிறார், திமுகவில் கலைஞர் வளர்த்த தலைவர் இருக்கிறார். அவங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி பயணம் செய்திருக்கிறார்கள். அவங்க கூட இந்த மாதிரியான டெலிவரிலாம் பண்ணதில்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு இது சரியான திசையில் அவர் பயணிக்கவில்லை. அவர் அரசியலை அருகிலிருந்து கவனித்திருக்கலாம், ஒரு கட்சியின் நெருக்கத்திலிருந்து வளர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் பேசுகிற அந்த பேச்சு இருக்குல்ல, அது ரசிக்க தகுந்த பேச்சு அல்ல. இது முக்கியமான விஷயம். 26% தொட்டு விட்டோம், எங்களை நீங்கள் முடக்க முடியாதுங்கிறார். எங்கள் தலைவரை தொட முடியாதுங்கிறார். மணிரத்னம் எடுத்த படம் ஆயுத எழுத்து. அந்த படத்தில் ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாரோ அப்படி விஜய் ஜெயிப்பாருங்கிறார். கிட்டத்தட்ட சினிமா மாதிரியே அரசியலை அணுகுகிறார்கள். இல்லை, இப்போ ஒருவேளை இந்த கால ட்ரெண்டு எடுபடுமா? அது ஒருவேளை. அதாவது நான் என்ன கேட்குறேன், 2024 கணக்கு எடுத்துப்போமே, திமுக 40க்கு 40 இடங்களை வெற்றி பெற்றது. அதிமுகவுக்கு தேமுதிக, எஸ்டிபிஐ இன்னும் சில கட்சிகள் கூட்டணியோடு போட்டியிட்டு 21% வாங்கிய கட்சி அதிமுக. ரெக்கார்டு நம்ம வேற எதுவும் சொல்ல, தேர்தல் கமிஷன் இருக்கிற டாக்குமெண்ட் அது. ஸோ ஒரு டெஸ்டட் ரிப்போர்ட் 2024 அதிமுகவுக்கு 21% வாக்குகள் இருக்கின்றன. எந்த அடிப்படையில் 26% தொட்டு விட்டோம் என்று ஆதரவு சொல்றாங்க? யார் எடுத்து கொடுத்த சர்வே? இந்த சர்வே எல்லாம் நிலையானதா? இல்லை, திமுகவுக்கு அவர் ஆட்சிக்கு கொண்டு வந்ததே தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பல கட்ட சர்வேக்கள் எடுத்திருக்கலாம். அந்த அனுபவத்தின் பேரில் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்து திமுகவுக்கு நான் சொன்னது தாங்க நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ தாவேகாவுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், 26% தொட்டு விட்டோம். ஒருவேளை இதற்கப்புறம் இப்படியெல்லாம் சிறப்பு பொதுக்குழுவில் ஒரு நேரடியாக திமுகவுக்கு சவால் விட்டு திமுகவும் அமைதி காத்து விட்டால் இந்த 26% இன்னும் கூட ஏறும் அப்படின்னு கூட நம்பிக்கை இருக்கலாம்ல. இல்லை, அவர் ஆதவ அர்ஜுன் பேச்சு, விஜய் பேச்சு எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆதவ அர்ஜுனுடைய அந்த பேச்சு இருக்குல்ல, அது அகங்காரத்தின் ஒரு வடிவமாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த வாக்கு சதவீதம் அவர் என்ன சர்வே எடுத்தார் கொண்டாடலாம் விட்டுரும். தேர்தலுக்கு முந்தி எடுக்கிற சர்வே எந்த சர்வேவும் நிலையாக நின்றதில்லை, மாறி இருக்கிறது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் இவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், கை வச்சு பாருங்கள் புரட்சி வெடிக்குங்கிறார். நான் கேட்குறேன், இவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரோட்டில் நடக்க முடியவில்லை, கருத்துக்களை தெரிவிக்க முடியவில்லை அப்படிலாம் போட்டார்ல, 30 நிமிடத்தில் அரை மணி நேரத்தில் அவருடைய கருத்தை எக்ஸ் தளத்திலிருந்து நீக்கிவிட்டார். யாரு? ஆதவ அர்ஜுன். அப்போது இதுதானே அவர் பதில் சொல்கிறாரு. புரட்சி ஏற்படுத்திட்டோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் உண்மையான புரட்சி, இளைஞர்களின் புரட்சி எங்கள் தலைவர் பின்னாடி இருக்கு, நாங்கள் என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டோம் நாங்கள் புரட்சி செய்கிறதுக்கு அப்படின்னு. அந்த புரட்சியை நாங்கள் எங்கேருந்து பார்த்தோன்னா, நாமக்கல்லேருந்து வரும்போது கல்லூரியிலேருந்து ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் முடியாதது, கையில் அருவாவில் எடுத்து வருவது போல் செல்ஃபோனை எடுத்து வந்தார்கள்ன்றாரு. அவர் இந்த உருவகமே அவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து வருவது போல் தான் பார்க்கும்போது, அப்போ அது ஒரு புரட்சியான அடையாளமாக பார்க்குறாரு அவர். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த போது மாணவர்கள் மாணவிகள் ஓடி வந்தார்கள், அதிக மாணவிகள் இருந்தார்கள், மறுக்கவே இல்லையே. நானே பேசியிருக்கேன், ஆதவ அர்ஜுன் இப்போ பேசியிருக்கார். அப்போ பேச வேண்டியதானே? கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் என்ன நடந்தது ஏன் பேச வேண்டியது, ஏன் ஓடி போய் ஒளிறீங்க? இல்லை, அதுதான் கேட்குறேன். அதில் தான் இன்னொரு விஷயம், நீதிமன்றத்தில் அரசியல்
நீங்கள் அப்படிலாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு அதை சொல்லாமல் சீனியர்லாம் இருக்கிறாங்க அப்படின்றாரு. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அரசியலை நீதிமன்றத்தில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த அரசியல் எங்களுக்கும் பண்ண தெரியும் அப்படின்றது தானே. நான் சொன்னேன், உங்களுக்கு உண்மையிலே இவ்வளோ துணிச்சல பேசுறாருல பொதுச் செயலாளர் துரைமுருகன் பற்றி அவன் இவன் பேசுறாரு, கை வச்சு பாருங்கடாங்கிறாரு. ரைட்டு, உதயநிதி வாக்கிங் போகிறாரு, ரோட் ஷோ போகிறாரு, ஆள் இல்லைன்றார். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், ஆதவர்ஜனுக்கு. சரி, கரூர் சம்பவம் நடந்ததில்லை, நீங்கள் ஓடி போய் டெல்லிக்கு ஓடி போனீங்க, கூடைப்பந்தாட்டத்துக்கு உத்தரகாண்ட் போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. இதுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிங்க. கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு 2 நாட்கள் கழித்து 3 நாட்கள் கழித்து அந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 மணி நேரம் பேட்டி கொடுத்தார். எங்க எல்இடி ஸ்க்ரீன் போட்டு, டிவி ஸ்க்ரீன் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதாரம் காமிச்சார், ஃபோட்டோ காமிச்சார்ல. அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் நீங்கள் தானே, ஏன் ஓடி போலிஞ்சிங்க? அதே மாதிரி சென்னையில் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் போட்டு, உங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் இருக்குது, அவர் எப்படி படத்தை வச்சு பேப்பரை வச்சு செய்தித்தாள்களை வந்து செய்தி வச்சு போட்டாரோ அந்த மாதிரி நீங்கள் போட வேண்டியதானே. எங்கள் பற்றி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சுமத்தி விட்டீர்களேன்னு கேட்குறாரு. ஏன் நீங்கள் பதிலுக்கு பேட்டி கொடுக்க வேண்டியதானே? பேட்டி கொடுக்க கூட துணிச்சல் இல்லாமல் ஓடி போய் ஒளிந்து கொண்டு உத்தரகாண்டில் போய் கூடைப்பந்தாட்டத்தை நீங்கள் ரசிச்சிங்களா? உங்களை சேர்த்தாங்களா அந்த டீமில்? அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட படம் இருக்கா? எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க? இந்த பாருங்கள், நீங்கள் புரட்சின்னு போட்டு டெலிட் பண்ணி 30 நிமிஷத்தில் ஓடி போனவர். நான் கேட்குறேன், உண்மையிலே துணிச்சல் இருந்திருந்தால் ஆதவர்ஜன் இவ்வளோ பேசுகிறார்ல, இவ்வளோ வீராப்பா பேசுகிறார்ல, உண்மையிலே அவருக்கு தைரியம் இருந்திருந்தால் அந்த பதிவை டெலிட் பண்ணியிருக்க கூடாது. நான் போடுறேன், முடிஞ்சால் கேஸ் போடு. டெலிட் பண்ணி ஓடி போன கோழை மாதிரி ஓடி போயிட்டு இன்னைக்கு வீரர் மாதிரி பேசுகிறீங்களே திமுகவை. ஏங்க, நீங்கள் 10 வருஷம் திமுகவோட பயணித்திருக்கலாம், அந்த அனுபவத்தில் பேசலாம், சினிமா கிடையாது. இல்லை, இப்போ ஆதவர்ஜுனா இந்த வேகத்தை பேசினார், இந்த வீரத்தை பேசினார் அப்படின்னு சொன்னால் அதை விட இன்னொரு படி மேலாக தான் விஜயும் பேசியிருக்கிறார். இப்போ அந்த நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம் என்ன, நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் சொன்னது என்ன அப்படின்லாம் பேசிட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டினாங்களே அப்படின்லாம் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாடி லாங்குவேஜ்லேயும் விஜய் திமுகவை இந்த அளவுக்கு யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க முடியாதுன்ற அளவுக்கு தானே பேசினார். அதாவது அது மட்டும் பேசலை, நறுக்கு நறுக்குன்னு நீதிமன்றம் குட்டியதுன்றாரு. அப்படியே திமுக வழக்கறிஞர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தாங்க. கேள்வி கேட்கும்போது உங்கள்கிட்ட பதில் இல்லைன்றத ஒரு பாடி லாங்குவேஜில் சொல்லி சொன்னாரு. எல்லாம் ஒத்துக்கிறேன். தீர்ப்பு எப்போ வந்தது? சிபிஐன்னு உத்தரவு போட்டு எப்போ வந்தது? மறுநாள் ஏன் நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்க வேண்டியதானே? இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இப்படி கேட்டார்கள், நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை கேட்க வேண்டியதானே? இல்லை, அதுக்கு தான் 41 பேர் மறைவு, அதனால நாங்கள் அமைதி காத்தோம். அந்த அமைதியை பயன்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் வந்து இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க. எதுக்கு அமைதி? சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வன்மத்தை கக்கினார். சரி, ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசினார்ல, மறுநாள் உங்கள் கட்சியில் விஜய் வேண்டாங்க, விஜய் வந்து 9 மணி நேரம் அழுதார், 13 நாட்கள் சாப்பிடவில்லை, 18 நாட்கள் வந்து கரூர் மக்களுக்காக உருண்டு புரண்டு எல்லாம் இருந்தார் சோகத்தை. இவங்க கட்சியில் ஆனந்தம் இல்லை. அவங்க சரி, அவங்க தலைமுறை வந்தாங்க, வேறு கட்சியில் ஒருத்தர் இருந்தார்ல, யாரோ ஒருத்தர் வக்கீல் இருந்திருப்பார்ல, உங்களோட கட்சி வக்கீல், ஏன் பேட்டி கொடுக்க வேண்டியதானே? சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசியது இந்த பாயிண்ட் தப்பு, பேச வேண்டியதானே? நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் நறுக்குன்னு குட்டியதில்லை, மறுநாள் பேப்பரில் வந்து செய்தி வைத்துக்கொண்டு நீங்கள் கட்டிங்க செய்தி வச்சு பேச வேண்டியதானே? ஏன் பேசல? இல்ல, ஒருவேளை இதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போவாங்களா விஜய்? சட்டமன்றத்தில் இப்படி தவறான கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறார் இல்லையா? ஏன்னா ஆதவர்ஜுனா சொல்றாரு, நீங்க எங்க தொண்டர் மேல கை வச்சா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் அப்படின்னு போது தமிழக வெற்றி கழகத்தின் மீதே ஒரு வன்மத்தை கக்கி இருக்கிறார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அப்படின்னு சொன்னா இப்ப இதை எதிர்த்து வழக்கு தொடர கூட வாய்ப்பு இருக்குதுல்ல? ஏங்க, இது வந்து மொத்தமா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தில். நீ டெலிட் பண்ணிட்டு ஓடி போன விஜய் வந்து வீடியோ 3 நாள் கழிச்சு 72 மணி நேரம் கழிச்சு வீடியோ வெளியிட்டதில் என்ன உண்மை? தொண்டர் மேலே கை வைக்காதீங்க, என் மேலே கை வைங்கினீங்களே. செந்தில் பாலாஜி மீது அவ்வளோ குற்றம் சாட்டி எத்தனை சமூக வலைதளங்கள் அவதூறு வந்தன. மயக்க ஊசி போட்டாங்க, கழுத்து நெரிச்சு கொண்டாங்க, எல்லாம் சொன்னீங்களே. ஒரு ஆதாரம் கோர்ட்டில் விட்டுருங்க, சட்டமன்றத்தில் விட்டுருங்க, மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு தாவேக்கா ஏன் முயற்சி செய்யல? ஒருத்தர் கூடவா இல்லை உங்கள் கட்சியிலிருந்து பேசுவதற்கு, திமுக எதிர்த்து பேசுவதற்கு, தீர்ப்பு வந்த பிறகு மறுநாள் பேசுவதற்கு உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூட முன் வராமல் இன்னைக்கு நீங்கள் பாதுகாப்பாக ஒரு 3000 பேர் கூட்டத்தை கூட்டி அங்கே உட்காந்து வாய்ச்சாவடால் பேசல. என்ன அர்த்தம்? அதில் வேற பேசுகிறார் விஜய். 2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டி. இறைவன் நம்முடன் இருக்கிறார், இயற்கை நம்முடன் இருக்குது, நம்ம ஜெயிக்க போகிறோம், மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, திமுகவுக்கு மீது நம்பிக்கை போயிடுச்சு, எல்லாம் பேசுகிறீங்களா? நான் கேட்குறேன், திமுக மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நான் மறுக்கவே மாட்டேன்.
நான் பல மேடைகளில் தைரியமாக பேசியிருக்கேன். யாருக்காகவும் நான் மாற்றியெல்லாம் பேசலை, இன்றைக்கும் பேசுகிறேன். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் கூட்டணி பலம்தான் ஒரு தேர்தல் வெற்றி நிர்ணயிக்கும். நான் சொன்னேன் 2024 21% வாக்குகளை அதிமுக பதிவு செய்து கூட்டணியோட. எந்த டெஸ்ட்டு எந்த தேர்தலில் நிற்காமல் 26 வந்துருச்சு, 36 வந்துருச்சு. 10லேருந்து 12% கிடைக்கும். சில மாவட்டங்களில் சில தொகுதிகளில் 15 கிடைக்கலாம். ஆனால் இது கூட வந்து தேர்தல் நேர கலேபரத்தில் கடைசி நேரத்தில் எப்படி திமுக ஓட விடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இல்லை, அதிமுக ஓட விடும் தெரியும். இல்லை, நீங்கள் இந்த இடத்துல அதிமுகவை ஏன் விஜய் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி அதை ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தால், எடப்பாடி தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. தராசி ஷாம் சார் கூட நமக்கு கொடுத்த பேட்டியில் இதுக்கு என்ன காரணம், இன்றைக்கி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், ஆனால் மீடியா அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை விட விஜய் கட்சியோடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு கொடுக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது, இதோ கொடி பறக்கிறது, இதோ பிள்ளையார் சொல்லி போட்டாகி விட்டது, இப்படியெல்லாம் ஒரு பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி விட்டார். அப்போ அவங்களுக்கே தெரியுது ஒருவேளை 26% விஜய் கட்சிக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் எடப்பாடி அப்படி பேசிட்டாரா? நிச்சயமாக இல்லை. அவர் பேசுனது அவர் சரியாக தப்பான ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பேசலை. நான் ஒன்று கேட்குறேன். விஜய் சொல்கிறார்ல, ஏடிஎம்கே பற்றியே சட்டை பண்ணாமல் 2 கட்சிக்கு தான் போட்டிங்கிறாரு. மீடியா கொடுக்குற ஹைப், அதாவது எப்படின்னா 2026 திமுக பக்கம் ஒரு வலிமையான கூட்டணி அமையும், மற்ற கட்சிகள் எங்கிட்ட வந்துருங்க, 2 கட்சி தான் இருக்கணும். இது ஹைப்பு. எப்படி ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் போது அடாடா மியூசிக் பிரமாதங்க, ஐயோ வசனம் சூப்பருங்க, எங்கள் ட்ரெய்லர், இந்த ட்ரெய்லர் காட்சி ரிலீஸ் பண்ணுற காட்சியை பார்த்துட்டு இந்த மேடைகளில் பேசுகிற நபர்கள் இருக்காங்களா, ஆடியோ லான்ச்சு இல்லை டீசர் லான்ச்சு, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வேறு லெவலுமா படம் பண்டலாகும், படம் ஓடாது. நான் விஜய் பாணியில், விஜய் இத்தனை ஆண்டு காலம் பயணித்த சினிமா பாணியில் பதில சொல்கிறேன். சங்கர் பிரம்மாண்டமான இயக்குனர், அவர் எத்தனை படம் எடுத்து வெற்றி பெற்று தமிழ் திரையுலகில் கொடி நாட்டி இருக்கிறார், ஜெயிச்சு நின்று இருக்கிறார். அதே சங்கர் சமீபத்தில் எடுத்த 2 படங்களுடைய நிலைமை என்ன? இந்தியன் 2, அப்புறம் தெலுங்கில் ஒரு படம் ராம் சரண் வச்சு என்னாச்சு? பேசு பொருளாக இருந்ததா? பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டா? ஜெயிச்சவர் சாதாரண ஆள் இல்லை, அவரை விடுங்க. இப்போது ஆதவர்ஜன் சொல்கிறார்ல, மணிரத்னம்னு சொன்னார்ல, மணிரத்னம் என்ற இயக்குனர் இந்திய அளவில் உலக அளவில் பேசப்பட்டவர். அந்த மணிரத்னம் எத்தனை படம் எடுத்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டை அவர் முகமாக பார்க்கப்பட்டவர். தமிழ்நாடுனாலே மணிரத்னம் வரும் சினிமா இண்டஸ்ட்ரியில், ஆல் இண்டியா லெவலில். கடைசி படம் என்னாச்சு? தக் லைஃப். தூக்கி நிறுத்துச்சா? ஓடிச்சா? பல வெற்றி படங்களை கொடுத்த மணிரத்னத்து தக் லைஃப் என்னாச்சு? பல வெற்றி படங்களை கொடுத்த சங்கருடைய கடைசி படம் என்னாச்சு? ஒரு பிம்பம். அதுக்காக மணிரத்னத்தையோ சங்கரையோ யாரும் குறை சொல்ல முடியாது. வெற்றி பெற்றவர்கள் அவர்கள், தோற்று போயிருக்கிறார்கள். அப்போ எங்கேயோ ஒரு ஓட்டம் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி பிம்பத்தை கட்டமைக்கிற சினிமாவில், அதாவது 2 கட்சி இருக்கும், ஏடிஎம்கே கூட எங்கிட்ட வந்துருங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், உங்களுக்கு எது வேணால் எடுத்துங்க, ஆனால் எனக்கு கீழே, இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது 26, 27 மொத்தம் போய்ங்க. எழுதி தரேன், 10 to 15% கிடைக்கலாம் தனியாக நின்றால். கூட்டணியாக வந்தால் கேள்விக்குறி. இது ஒரு பெரிய சிக்கல். நீங்கள் அடுத்து ஒன்று சொன்னீங்க, மீடியா பிம்பம்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து எடப்பாடியை காட்டல, அதிமுக காட்டல. யதார்த்தமாக தான் மீடியாவுக்கு விஜயை காட்டணும். ஏன்னா டெய்லி எடப்பாடி வர்றார் மீடியா கிட்ட, டெய்லி பேட்டி கொடுக்குறார் எடப்பாடி. அவர் கூட்டம் நடத்துகிறாரு, உள்ளுக்குள்ளே வந்து கூட்டணி பற்றி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, தானாக அமையுங்கிறாரு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இப்போ சொல்கிறார்ல விஜய், நான் வந்து திமுக தவக இடையே போட்டி எல்லாம் இங்கே வந்துடணுன்ற மாதிரி டோனில் பேசுகிறார்ல, இதே நிலையில் கடைசி வரை இருப்பாரா? பீகார் தேர்தல் முடிட்டங்க, பாஜக அங்கு வெற்றி பெறுகிறதோ தோல்வி அடைகிறதோ எனக்கு தெரியாது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். காங்கிரஸுக்கு பின்னடைவு தான், காங்கிரஸ் கூட்டணிக்கு, ஆர்ஜேடிக்கு. அங்கே மட்டும் வெற்றி பெறட்டும். விஜய் நிலைமை என்ன பாருங்கள். அங்கே வெற்றி பெற்ற விஜய்க்கு என்ன நீங்கள் பாருங்கள், பிஜேபி எப்படி உருட்டும் பாருங்கள். பிஜேபியின் பிடியில் சிக்கி இருக்கிறார் விஜய். ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிஜேபி சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். இல்லை, திமுகவை இவ்வளோ எதிர்த்து பேசக்கூடிய விஜய், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் எல்லாரும் இப்படி ஒரு கட்சியில், ஒரு ஆளுகின்ற கட்சி இங்கே அவங்களே எதிர்த்து பேசுது அப்படி தைரியமானா பாஜகவுக்கு பயந்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எழுதி தரேன். நீங்கள் அவர் வந்து
இன்னொரு திமுகவும் பயந்து தானே இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற மாதிரி கைது செய்யப்பட்டிருந்தால் சிபிஐ போனவொடனே வெளில வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ தேடுற குற்றவாளின்னு சொன்னீங்க, தேடினா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி தானே அர்த்தமாகுது. இல்லை திமுக பயப்படுறதா அதிமுக பயப்படுறதா விஜய் பயப்படல, பாஜகவுக்கு எல்லோரும் பயந்தாகணும், மறுக்கவே மாட்டேன். திமுக ஏன் பயப்படல, ஏன் ஏறி அடிக்கிறாங்க, அதெல்லாம் தனி விவாதம். அதிமுக சாருக்கு ஆதரவு கொடுத்துட்டு பின்னாடி இப்படி அறிக்கை விட்டாருன்னு ஸ்டாலின் பேசுகிறார். நான் ஒன்று கேட்குறேன், இவர் எடுத்த முடிவில் விஜய் உறுதியாக இருப்பாரா? கூட்டணி இல்லை என்பது இவர் உறுதியான முடிவாக சத்தியமாக கிடையாது, எழுதி தரேன். இவர் எப்படி முடிவெடுக்க போகிறார், எப்படி மாற்றப் போகிறார் என்பதெல்லாம் பார்க்கணும். பீகார் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று விட்டால் இவருடைய நிலைமை என்ன, பாஜக கூட்டணி தோற்றுவிட்டாலும் இவர் நிலைமை என்ன, அவங்க சொல்கிற மாதிரி தான் இவர் கேட்டாக்கணும். வேறு வழியே கிடையாது. ஏங்க எவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் பாஜக உருட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் பாஜக ஊடுருவி இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஏன் விஜய் இவ்வளோ சவுண்ட் வர்றாரு தெரியுமா உங்களுக்கு? திமுக கூட்டணி உடைந்து அதுலேருந்து காங்கிரஸ் பிரிந்து ஒரு பக்கம் வரணும், அதான் நோக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. திமுக கூட்டணி உடைப்பதற்கு தான் விஜய் இப்படி பேசி கொண்டிருக்கிறார். அதான் ரெண்டு பக்கம் ரெண்டு கட்சி தான் நிற்கும் தேர்தலில். என் பக்கம் ஓடிவாங்க, ஒன்று அதிமுக இருந்தாலும் ஓடிவாங்க, இல்லை காங்கிரஸ் தான் என்கிட்ட ஓடிவாங்க. இதுதான் டீல். ஏனென்றால் பிரியங்கா காந்தியை மாணிக்கம் தாகூர் எம்பி, சசிகாந்த் செந்தில் எம்பி, சுதா எம்பி இவர்களெல்லாம் ராகுலையும் பிரியங்கா சந்தித்து காங்கிரஸ் இந்த முறை தமிழ்நாட்டில் 25 இடங்களை பெற்றுக்கொண்டு என்றால் நம் கட்சி வளராது, விஜய் பக்கம் போகணும்னு பேசியிருக்கிறார்கள். ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறார் மாணிக்கம் தாகூர் பிரியங்கா காந்தி கிட்ட, விஜய்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, பீகார் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு கூட வருவார், 2ஆம் கட்ட பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக காங்கிரஸில் இருக்கிற பலதரப்பட்ட நபர்கள் விஜய் பக்கம் போனோம். அவர் தெரிஞ்சுக்கிட்டா சவால் விடுறார். 2 கட்சி ஓடி வாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓடி வரப்போகிறார்களா இல்லை திமுக கூட்டணியில் இருக்க போகிறாங்க என்பது தெரியாது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குன்னு நம்புகிறார், வேறு ஒன்றும் கிடையாது. 2026 திமுக இதே வலிமையான கூட்டணி இருந்தால் தாவேக்கா நிலைமை கதற ஓட விட்டுருவாங்க. இந்த கூட்டணி உடையாமல் இருந்தால் இந்த தாவேக்கா எந்த கூட்டணி அமைச்சாலும் சரி அவர் கூட ஓட கதற விடுவாங்க. எத்தனை கேண்டிடேட் கட்சியின் தலைமைக்கு தெரியாமலே அந்த வித்ட்ரா பண்ணுற டேட்டு வேட்புமனு வாபஸ் பெறுகிற நாளில் எத்தனை பேர் வாபஸ் வாங்கி கொண்டு எப்படி ஓடுவார் என்று தெரியாது. அரசியல் இல்லை, பாஜக விஜய் விடாது அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்த்துக்கிட்டு விஜய் அரசியல் பண்ண அப்ப விட்டுருமா? அதுதாங்க, காங்கிரஸோட கூட்டணி சேர வேண்டும் என்று விஜய் படம் பிடிக்கிறார், துடிக்கிறார் என்பது தெரியும். அவருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக விடாதுன்னு சொல்றேன், அதனால தான் சொல்றேன் விடாதுன்னு. நீ எங்க போய் நிற்கணும், எங்க போய் உட்காரணும், எந்த மேடையில் இருக்க வேண்டும் என்று பாஜக டிக்டேட் பண்ணும். ஏங்க இதே எடப்பாடி இல்லை, ஒருவேளை விரும்புதா பாஜக தாவேகா கூட காங்கிரஸை சேரட்டும் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்குதான்னு கேட்குறேன். திமுகவை அப்புறப்படுத்துவதற்கு அந்த கூட்டணி வீழ்த்துவதற்கு பாஜக பல தகுதித்தங்களை செய்யும். இன்னும் சொல்லிட்டாங்களா, பச்சையா சொல்லிட்டாங்களா? காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பாஜக ஊடுருவி திமுக கூட்டணி உடைப்பதற்கு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக தெரியும், திமுக தலைமைக்கும் தெரியும். புரியுதுங்களா? ராகுல் தான் இன்னும் இறுதி முடிவு எடுக்கணும். ராகுல் இறுதி முடிவு எடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. அவங்களுக்கு நோக்கம் என்ன? திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி எப்படியா விஜய் பக்கம் போய் சேரணும். 110 இடங்கள் 1980 கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது 110 இடங்கள் வாங்கிய காங்கிரஸ் அதன் பிறகு 90, 80, 71, 63, இப்போ 25. நம்ம அப்படியே சுருங்கி போயிருக்கிறோம். எனவே இந்த முறை 50 இடங்கள் 60 இடங்களுக்கு மேல் வாங்கி நம்ம கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி ராகுலுக்கு வேப்பல் அடிக்கிறாங்க. இதில் என்னென்னா, அங்கே கேரளாவில் இருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட பொதுச்செயலர் KC வேணுகோபால் அவருக்கு அங்கே முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு விஜய் உதவுவார். ஒரு 2% ஓட்டு சுங்கியானா அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறும். பாண்டிச்சேரியிலும் விஜய் கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் ஆட்சி பிடிக்கலாம். ஸோ 2 ஸ்டேட்டில் ஆட்சி பிடிக்கலாம், ஒரு ஸ்டேட்டில் ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை பெறலாம் என்பது தான் KC வேணுகோபால், மாணிக்கம் தாகூர், சசிகாந்த் செந்தில், சுதா உள்ளிட்ட பலருடைய கணக்கு. மற்ற எம்பிகள் ஏன் பேர் சொல்ல, மற்ற எம்பிகள் இருக்கிறார்கள், ஆனால் வெளிப்படையாக சொல்கிறதில்ல. இதுதான் கேம். அதனால் விஜய்க்கு என்னென்னா, எப்படி திமுக கூட்டணி உடைப்பது தான் அவருடைய இலக்கு. அதனால தான் எனக்கும் உனக்கும் போட்டி, எனக்கும் உனக்கும் போட்டின்னு இந்த ராகத்தையே பாடிக்கொண்டிருக்கிறார். யதார்த்தம் என்பது வேறு. இப்போ நீங்கள் எடுக்கிற சர்வேலாம் கை கொடுக்காது, கூட்டணி பலம் தான் கை கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கார் என்பது என்னுடைய கணிப்பு. இல்லை, இப்போ திமுகவை எதிர்த்தால் தமிழ்நாட்டில் வளர முடியும். அதிலும் இந்த மாதிரி
ஒரு வீர வசனங்கள் இல்லை திரைப்பட பாணியிலான ஒரு வசனங்கள் அப்படின்னா மக்களை எளிதாக ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அது நம்ம சமீப காலங்களில் நம்ம அண்ணாமலை அந்த அரசியலை பார்த்தவர்களுக்கு வந்து ஐயா அண்ணாமலை திமுகவை தீவிரமாக எதிர்க்கிறார் அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதே பாணியை தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்குதுன்னு தானே நம்ம பார்க்கணும். அப்போ அரசியல் களத்தில் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு கழகமாக இருக்குது அப்படின்னு தானே எடுத்துக்கணும். இன்றைக்கி திமுக எதிர்க்கிறார் விஜய், நான் மறுக்கலை. ஆதவ் அர்ஜுன் தான் இன்றைக்கி அப்புறம் எடுத்து பேசினார். அருண்ராஜ் ஐஆர்எஸ் அழகாக பேசினார். அவர் டெலிவரியில் சில விஷயங்கள் தவறாக இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் அவர் எல்லா சப்ஜெக்டும் தொட்டார். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு தொட்டார், காவல்துறையில் இருக்கிற பணிச்சுமை பற்றி குறிப்பிட்டார், மத்திய அரசு கொண்டு வந்த எஸ்ஐஆர் அந்த திட்டத்தை பற்றி பேசினார். இப்படி விஜய் பேசினாரா? விஜய் 15 நிமிஷம் பேசினார். 1:42 1:57 பேசினார். அது எடுப்பே இல்லை, அது ஒரு ரசிக்கிற தன்மையே இல்லை. ஏதோ சும்மா உட்காந்து இப்படி வாயை முடிக்கிறது, நெருக்குன்னு கூட்டினாங்கன்றது, எனக்கும் உனக்கும் போட்டி. இதை தவிர திமுகவை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக விமர்சிக்கிற ஒரு அந்த ஜொலிப்பு இல்லை. ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு தெரியும் என்னென்ன துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது. ஒரு 5 துறையை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு அவரால் முடியல. ஒரு 15 நிமிஷத்தில் திமுகவை கலங்கடித்திருக்க முடியும். அப்படி எதுவுமே இல்லை, ரசிக்கிற மாதிரி இல்லை. டீ கடை அரசியல் மாதிரி பேசிட்டு போயிருக்கார் ஆதவ் அர்ஜுன். அதோட கொஞ்சம் எலைட்டாக பேசியிருக்கார் விஜய், அவ்வளோதான். இதில் மற்றபடி இந்த விஜயுடைய பேச்சை சிலாகிப்பதற்கோ அல்ல விஜய் எடுத்து வைத்த அந்த வாதத்தை வந்து அப்படியே ஐயோ நாளைக்கு திமுக சத்தியமாக கிடையாது. ஒரு ஸ்பீச் கூட எடுபடவே இல்லை. நன்றி. நன்றி.